திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்ற உண்டியல் என்னும் பணியில் 4.26 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இந்த மாதத்திற்கான உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. கோயில் தக்கார் அருள்முருகன் தலைமையில் இணை ஆணையர் ராமு முன்னிலையில் நடைபெற்ற இந்த உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் உழவர் அணி குழுவினர் மற்றும் கோயில் பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். 2 நாள் எண்ணப்பட்ட நிரந்தர உண்டியலில் இருந்து 4,26,22,507 ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது. மேலும் 1,279 கிராம் தங்கம், 30,857 கிராம் வெள்ளி மற்றும் 1,421 வெளிநாட்டு நாணயங்களும் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற பாமக ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறை நிரப்பு போராட்டம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், மற்ற கட்சியினரின் நடைபயணம் போல் இல்லாமல் பாமக நடைபயணத்தில் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அவசியம் குறித்து வலியுறுத்தியும் திமுக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்றும், பிற மாநிலங்களில் கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் மட்டும் அதிகாரம் இல்லை என்று பொய்யை கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் வாக்காளர்களை சரிபார்க்கும் SIR குறித்து திமுக போராட்டம் நடத்துவது தேவையற்றது என்று குறிப்பிட்ட அவர், மாநில அரசுக்கு சொந்தமான PLO அதிகாரிகள் எப்படி தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்வார்கள் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து திமுக மக்கள் மீது கவனம் இல்லாமல் தேவையற்ற செயலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். இந்த SIR சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் இது தேவையில்லாத ஒன்று. காரணம், SIR என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல். இது 2002, 2004, 2005 செய்யப்பட்டது. ஏன்னா இடைக்காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, எத்தனை கள்ள ஓட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு 2 வாக்குகள் இருக்கு, 2 இடத்துல வாக்குகள் இருக்கு, இதெல்லாம் தலையெடுக்கும். ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்துல, இடைத்தேர்தல் நேரத்துல நம்ம பார்த்த RK நகரும் சரி, ஈரோடு இடைத்தேர்தலில் 44,000 கள்ள ஓட்டு. ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் 10,000 பேர் இறந்திருக்கின்றார்கள். அவங்க பேர்லாம் நீக்கணும். 2 வாக்குகள் வைத்திருக்கிறத நீக்கணும். இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு. அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கு ஒரு வாக்கு தான், அதுவும் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு வாக்குகள். இது ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது? என்ன பிரச்சனை? பீகாரில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அல்ல திணிப்பு என நாங்குநேரியில் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் ஏற்பாட்டில் SIR பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட வார் ரூமை காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடு முழுவதும் தகுதியான வாக்குகளை நீக்குவதும், தகுதியற்றவர்களை வாக்காளர்களாக சேர்ப்பதும், இறந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதும், உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்குகளை எடுப்பதுமாக தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து செய்து வருவது குறித்து ராகுல் காந்தி ஒவ்வொரு செய்தியாளர் மன்றத்திலும் தெரிவித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், பருவமழை தொடங்க போகும் நிலையில் தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு தீவிர வாக்கு சீர்திருத்தத்தை மேற்கொள்வது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என தெரியவில்லை என்று கருத்து தெரிவித்தார். மேலும் பீகாரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை அளித்து பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அல்ல திணிப்பு என குற்றம் சாட்டினார். கருத்து கணிப்பு இல்லது கருத்து திணிப்பு இன்னும் 2 நாட்களில் முடிவு வரும். நாளை மறுநாள் நாம் சந்திப்போம். அது எப்படி முடியும்? அது முடிகிறதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன? தவறு செய்வதற்காக அரசு ஊழியர்களை பயன்படுத்துகிறார்கள். பாஜக ஆட்சியில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அதிசயங்கள் நடக்கும். அதில் நீங்கள் சொல்கிறது கூட ஒரு அதிசயமாக இருக்கலாம். அவர்கள் நினைப்பதுதான் பீகார்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். திருவண்ணைநல்லூர் அருகே ஏரியில் மீன்பிடிக்க சென்ற முதியவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கீழ்த்தனியலாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த நமச்சிவாயம் என்பவர் அதே பகுதியில் உள்ள ஏரியில் மீன்பிடிப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அதிக ஆழம் காரணமாக நமச்சிவாயம் தண்ணீரில் மூழ்கி காணாமல் போன நிலையில் இதுகுறித்து கிராம மக்கள் விழுப்புரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர்.
தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் நமச்சிவாயத்தை சடலமாக மீட்டனர். தொடர்ந்து மீட்கப்பட்ட உடலை பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருவண்ணைநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் வயது முதிர்ந்த தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தேவானூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி பொன்னுசாமி நல்லம்மாள், இவரது மகன் வீரபாண்டி திருமணமான நிலையில் வீட்டின் முன்புறமும், வயதான தம்பதி பொன்னுசாமி நல்லம்மாள் வீட்டின் பின்புறமும் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் பொன்னுசாமி நல்லம்மாள் ஆகிய இருவரும் வீட்டின் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து இந்த இறப்பு குறித்து போலீசுக்கு தெரியாமல் சடலத்தை தகனம் செய்ய முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து அப்பகுதியினர் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாப்பேட்டை காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த தம்பதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக துறையூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்த முதற்கட்ட விசாரணையில் வீரபாண்டி தங்களை சரிவர கவனிக்கவில்லை என்ற விரக்தியில் பொன்னுசாமியும் நல்லம்மாளும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விவசாய தம்பதிகள் இறப்பிற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.